I wanted to make it more interactive. அதனால மகாகௌரி, goddess மகாகௌரி. ஸோ goddess மகாகௌரிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேலேருந்தே ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்ம சிவன் வந்து ஆஃப்டர் சதி இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு தாண்டவம் எல்லாம் நடந்து இறந்து போகிறா இல்லையா, ஸோ ஷிஸ் பார்ட்ஸ் எல்லாம் இது வருது இல்லையா, அதுக்கப்புறம் சிவன் வந்து கோஸ் இன்டு டீப் டிப்ரெஷனுக்கு போயிட்டு தவத்திலே இருக்கார், பயங்கர தவம் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி ரொம்ப நாள் ரொம்ப யுகமாக தவம் பண்ணுறாரு. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, சதி வந்து ரீபர்த் எடுக்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம பார்க்குறோம். அந்த பிரம்மச்சரணிக்கு முன்னாடி அந்த ஹிமாலயாஸோட டாட்டர் அதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து பிறந்து திரும்பியும் வந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி நாரத முனி வந்து சொல்லிடுறாரு சத்திக்கிட்ட, சின்ன குழந்தையா இருக்கிறச்சியவே நீ தான் நெக்ஸ்ட்டு சத்தியோட ஃபார்மு, நீ எப்படியும் சிவனை தான் அடைய போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2ஆவது நாள் பிரம்மச்சரணி கதை பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து அவள் தவம் பண்ணுறா, ஹார்ஷ் வெதரு, சாப்பாடே சாப்பிடல, பயங்கரமாக வந்து விரதம் இருந்து இலை தழையெல்லாம் சாப்பிட்டு என்ன ஆயிடுறதுன்னா, அவள் உடம்புல இருக்க அந்த ஒரு ஒளியே காணாமல் போயிடுறது, முகத்தில் வந்து அந்த தெளிவே இல்லை, ஷி பிகம்ஸ் வெரி டல், ஒரு க்ளோஸ் டு ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி. எதுவுமே சாப்பிடாம இருந்தால் நம்ம என்ன ஆகும், ஸோ அந்த மாதிரி ஸ்கெலிட்டன் மாதிரி ஆயிடுறா. இப்போது சிவன் பார்க்குறாரு, கல்யாணம் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறச்ச சிவன் திங்க் பண்ணுறாரு, ஐயோ நீ உன்னுடைய தேஜஸே இழந்துட்டியே. அதனால என்ன பண்ணுறாருன்னா, தலையில் இருக்க கங்கையிலேருந்து நீரை வழ வச்சு ஃபுல்லாக அவளை அந்த குளிப்பாட்டுறாரு. அது குளிப்பாட்ட அந்த தண்ணி பட அந்த கருப்பு அந்த வாட் எவர் அவளோட இதில் இருந்த அந்த உருவம்லாம் மாறி அப்படியே அழகாக ஒரு ஒயிட் ஃபார்மு, ரொம்ப அழகான அந்த பியூட்டி தேஜஸ் எல்லாமே அம்மனுக்கு திரும்பி கிடச்சிடுது, பார்வதிக்கு திரும்பி கிடச்சிடுது. ஸோ இதுதான் மகாகௌரியோடைய ஃபார்ம். மகாகௌரி அப்படின்னா அந்த பிரைட்னஸ், அந்த டிவோஷன், அந்த அழகு, உள்ளிருக்கும் அந்த இன்னர் பியூட்டி. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்க அந்த எக்ஸ்டர்னல் அந்த தீமை, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு உள்ள இன்னர் சோலோட ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணி அந்த அழகான உருவத்தை தெளிவை வெளியே கொண்டு வர வேண்டும். இதுதான் காடஸ் மகாகௌரி நமக்கு சொல்கிறது. ஓகே, ஸோ டே 8ஓட ஸ்டோரி இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விமன் ஏன் வந்து கொலு செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஏன் பொம்மை எல்லாம் வைக்கிறோம், எனிபடி ஹேஸ் எனி ஐடியா அபவுட் தட்? ஏன் நம்ம பொம்மை எல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம்? ஸோ அது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் விமென்லாம் வந்து வீட்டில் இருந்தாங்க, தே டிட் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். மென்னு தான் வெளியில் போயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்தாங்க. இதுதான் ஏன்ஷியண்ட்டாக நடந்துட்டு இருக்கிறது. அப்போ இந்த வீட்டில் இருக்க விமென்க்கு என்ன பொழுதுபோக்கு இருக்குது, என்ன பண்ணுவாங்க அவங்கெல்லாம்? தே பிகம் டிப்ரெஸ்ட், மூட் ஸ்விங்ஸ் வரும், அவருக்கு மென்சஸ் வரும், எல்லாமே இருக்கும். அந்த சமயம் ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு 4 பேரை பார்க்க முடியலேன்ற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணினாங்கன்னா, சயின்டிஃபிக்காக ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் தாம்பூலம் கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம், ஒரு கம்யூனிட்டி ஒரு கல்ச்சர் பில்ட் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போனால் சும்மா என்ன பேசுவீங்க, ஒன்றுமே பேச மாட்டீங்க, யூ ஹேவ் எனி டாபிக் டு டாக். அப்போது அந்த இடத்துல ஒரு 4 பொம்மை வச்சுருந்தா நம்மளுடைய கல்ச்சரை டெபிக் பண்ணுற மாதிரி, டிவோஷனை டெபிக் பண்ணுற மாதிரி ஒரு பொம்மை இருந்தால், ஓ இந்த பொம்மை அழகாக இருக்கே, நீங்கள் எங்கே வாங்கினீங்க, ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுமா? தட் இஸ் வை. அதுவும் அந்த காலத்தில் லேடிஸ்க்கெல்லாம் இந்த பொம்மைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு ஃபோன் இல்லை, டிவி இல்லை, ஒன்றுமே இல்லை. இதுதான் வந்து அப்போது அந்த மண் பொம்மைகள் தான் அவங்க விளையாடுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தரை பார்த்து அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி, ஓ நீங்கள் எங்கே இருக்கீங்களா, ஓகே நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த நவராத்திரி. ஸோ இந்த 10 நாள் நவராத்திரியுமே வந்து உமன்ஹுட்டை செலிப்ரேட் பண்ணுறது மட்டும்தான். உங்களை நீங்களே வந்து செல்ஃப் கேர் எடுத்து, செல்ஃப் லவ் எடுத்து செலிப்ரேட் பண்ணுறது மட்டும்தான். அதனால கம் அவுட் ஆஃப் யுவர் ஹவுஸ், கோ விசிட் பீப்புள், 4 பேர் வீட்டுக்கு போங்க, சுண்டல் சாப்பிடாதீங்க, அது நெக்ஸ்ட் விஷயம். ஏதாவது பேசுங்க, கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் பில்ட் பண்ணுங்க, கம் அவுட் ஆஃப் யுவர் ஷெல். அதுதான் இந்த நவராத்திரி டிபெண்ட் பண்ணுது. ஸோ இன்னியோட ஸ்டோரி ஓவர், பாய்.